பாருங்கள், இந்த கொஸ்டின் இப்போ டெட்டில் கேட்டிருக்காங்க. ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் முறையே 70 மீட்டர் மற்றும் 40 மீட்டர். தோட்டத்தின் உட்புறமாக 4 பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. இதோட பாதையின் பரப்பு என்னன்னு கண்டுபிடி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ செவ்வகம் போட்டுக்கிட்டேன். உள்ள ஒரு செவ்வகம், வெளியில் ஒரு செவ்வகம். சரியா? போட்டாச்சு. இப்போ பரிமாணங்கள் நம்மளுக்கு அந்த பரிமாணங்கள் நம்மளுக்கு என்ன மீனிங்னா நீளம் அகலம் தான். நீளம் எவ்வளவு? 70 மீட்டர். அகலம் எவ்வளவு? 40 மீட்டர். ஓகே. இப்போ இதோட அகலம் இதுக்குள்ள அகலம் எவ்வளோன்னா 2 மீட்டர். சரிங்களா? அதேமாதிரி இதுக்கும் 2 மீட்டர் தான். சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது வெளிப்புறத்துக்கு நீள அகலம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து உள்புறம் ஒரு செவ்வகம் இருக்குது, அதுக்கு நீள அகலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பாருங்கள், இதுக்கு உள்ள அகலம் எவ்வளவு? 2. அதேமாதிரி இதுக்கு உள்ள அகலம் எவ்வளவு? 2. அப்போ 2 கூட்டினா 4. 70 4 போயிடுச்சுன்னா 66 மீட்டர். இதுதான் உள்புற செவ்வகத்தின் நீளம். அடுத்தது அகலத்துக்கு நீங்களே சொல்லலாம் பாருங்கள். இங்கே 2 மீட்டர்னால் இதுவும் 2 மீட்டர், 4 மீட்டர். 40ல் 4 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 36 மீட்டர். அகலம் நம்மளுக்கு எவ்வளவு? 36 மீட்டர். ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இதோட பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த பாதை இருக்குது இல்லை, பாதையோட பரப்பு தான் நம்ம எவ்வளோன்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பாதையின் பரப்பு எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா இந்த வெளிப்புற செவ்வகம் இருக்குது இல்லை, அதோட பரப்பையும் உள்புற செவ்வகம் இருக்குது அதோட பரப்பையும் கழிச்சிட்டோம்னா அதுதான் நம்மளுக்கு இந்த பாதையின் பரப்பளவு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ இதோட பரப்பளவு எப்படி? நீளம் ஆகலாமா? 2 பேருக்கலாம் பாருங்கள். 7 28. இங்கே 2 0 இருக்குதுல்ல, அதை தூக்கி அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ மொத்தம் 2800. இது வெளிப்புறம் செவ்வகத்தோட பரப்பு. உள்புற செவ்வகத்துக்கு 66 × 36. இது அப்படியே பேருக்குங்க. 6 36 6 மீதி 3 36 3 39. 6 18 8 மீதி 1 18 1 19. 6 17 7 மீதி 1 13 3 மீதி 1 2. 2376 மீட்டர் தான் நம்மளுக்கு உள்புற செவ்வகத்தின் பரப்பளவு. 2376. என்ன சொன்னேன்? இப்போ இதிலேருந்து இதை கழிச்சிட்டோம்னா இங்கே என்ன இருக்கும்? 10 இருக்கும். 10ல் 6 போயிடுச்சுன்னா 4. இங்கே 9 7 போயிடுச்சுன்னா 2. 7 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. ஓகே, நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். 424 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஏ ஆப்ஷன் 424 மீட்டர் ஸ்கொயர்.